வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம காமேஷ் ப்ரோவோட இணைந்து நம்ம வந்து ஒரு 3 ஃபோனை பத்தி தொடர்ந்து பார்க்க போறோம். ஆமா, ரெண்டு நான் வச்சுக்கிறேன், ஒன்னு அவர் வச்சுக்கிறாரு. ஆமா, ஒன்னு வந்து என்னன்னா ஓப்போவோட ரெனோ 15 ப்ரோ, இன்னொன்னு வந்து ப்ரோ மினி, இன்னொன்னு வந்து X300. ப்ரோ மினியும் X300ம் ஒரே சைஸ்ல இருக்கிறதுனால கியூட்டியா இருக்கானுங்க. ரெண்டு சின்னதா இருக்கிறத நான் வச்சிருக்கிறேன், ஒன்னு பெருசா இருக்கிறத அவர் வச்சிருக்காரு. அதுல இப்போ அந்த 2 ஃபோன் பக்கத்துல வைக்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? ஏங்க நான் வந்து X300 டெம்பர் கிளாஸ் தாங்க அதுக்கும் வாங்கி ஓட்டினீங்களா? அவ்வளவுதான். ஓ, நீங்க ஆல்ரெடி வாங்கினதே அதுக்கும் ஓட்டி ஓட்டி ரெண்டு இருந்தது வாங்கும்போது பேக்கு. அந்த அந்த டெம்பர் கிளாஸ் அப்படியே அதுக்கு ஓட்டிட்டேன். அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால டிஸ்பிளே அப்படியே தான் இருக்கு. கரெக்ட் தான். ஒரே கடை ஒரே வாடகை. ஓகே. ஸோ ரியர்ல வந்து ஒண்ணுமே இல்லை. இது இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த விவோன்னு இருக்கா, இந்த ஓப்போன்னு இருக்கா, ரெண்டுத்தையும் தொட்டு பாருங்க. தெரியும் ஒரே மாதிரி. அதான் அந்த என்ட்ரை பண்ணிருக்க தொட்டு பாருங்களேன், ரெண்டுத்தையும் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் இருக்கா. ஆனா இது வந்து வேற, இது செல்ஃப் ஹீலிங்ல, இது அப்படி கிடையாது. பட் இது ரெண்டுத்தோட கேமரா சாம்பிள் நம்ம SRK போடுவாப்ல. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம், இது வந்து பாட்காஸ்ட்ங்கறனால அது எப்படி டீல் பண்ணனும்னு தெரியல. சரி, ஓகே. ஆனாலும் இந்த பகுதியை வந்து SRK கிட்ட தான் நான் வெட்டி அனுப்பணும். SRKக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கு வந்து இந்த விவோ X500 600 எல்லாம் வரதுக்கு முன்னாடி இவன் வேற ரேணுகம் வந்து டோட்டலா 6 மாசத்துக்கு ஒரு செட் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்போதான் நாங்கள் 12 ப்ரோ ரேணுகம் 12 ப்ரோ போட்ட மாதிரி இருந்தது. 13 போட்டு 14 போட்டு 15 வந்துருச்சு. ஸோ அநேகமாக உடனே எடிட் பண்ணி அனுப்பிச்சா 20 வரதுக்குள்ள அனுப்பிடலாம். உனக்கு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரா? செஞ்சு விடுறா. ஆமாம், இதை விட ஒரு மனுஷனால இறங்கி வந்து ரெக்வஸ்ட் வைக்க முடியாதுடா. ஆமாம், இதில் எடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து வரும். நம்ம வந்து வீடியோ தனித்தனியாக போடுறோமா, அதாவது இந்த 6.3 இன்ச்சஸ் ரேணுகம் ப்ரோ, இது ரேணுகம் 15 மினி அண்ட் X300ன்னு நம்ம SRK போடுறானா, இல்லை 3 ஃபோனையும் சண்டை போட்டுக்க விட்றானா? இல்லை, 3 ஃபோனும் சண்டை போட்டால் தான் வேலைக்கு ஆகும். அதனால அப்படி தான் வரும். இது வந்து எப்படின்னா நாங்கள் வந்து ஜென்ரல் கான்வர்சேஷன் மாதிரி தான் இந்த வீடியோ எப்படியும் போகும். இப்போதைக்கு சாம்பிள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. எப்படியும் நாங்கள் உட்காந்து இதோட ஸ்பெக் அண்ட் இன்ஹேண்ட் ஃபீலு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு, எவ்வளோ சூடாகுது, எதில் ஆம்லெட் போடலாம், எதில் கலக்கி போடலாம், எதில் ஆம்லெட் போடலாம், எதில் ஆஃப் பாயில் போடலாம்ங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே சூடாக தான் இருக்குது லைட்டாக. சரி, ஓகே. நாங்கள் ட்ரை பண்ணோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுத்திருக்கோம். மேக்ரோ பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அந்த வீடியோ வரும் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் அவுட்டோரில் போய் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் கொண்டு போக போகிறோம். 3த்தையும். ஆமாம். இப்போ எப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ரெனோ 15 ப்ரோவையும் விவோ X300 இருக்கு இல்லையா, மினி இல்லையா, X300 ரெனோ 15 ப்ரோ மினியோட ஸ்பெக்கு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 91 மொபைல்ஸில் சில ஸ்பெக்லாம் தப்பு தப்பாக இருக்கும் ப்ரோ. நம்ம படுக்க அதில் இருக்கிறது கரெக்ட்னு நம்பி நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட முடியாது. இல்லை அது சும்மா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு தான் போட்டிருக்கோம். அதை இப்போ இதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுன்னு அவன் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா X300க்கு வந்து X300க்கு 97 பாயிண்ட். அதாவது அந்த CPU அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் டாப். ஏன்னா 16 GB ரேம், அந்த 4 GB ரேம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது 16:512 தான். ஆமாம், 16:512 தான் இது. மற்றபடி கேமராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கேமரா தான். ஆமாம், 200 50. ஸோ ரேட்டிங். ஆனால் இவனுங்க 3.5, அவன் 3 ஆப்டிகல் ஜூம் பொறுத்த வரைக்கும். ஆமாம். ஸோ ரெனோ வந்து ஒரு 0.5x உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குது. ஆமாம். அதே சமயம் பிரைமரிலேயே ஆப்டிகல் ஜூம் வந்து 3.5x வரைக்கும் கொண்டு போகலான்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அது வந்து இந்த ஓகே. அதே மாதிரி பெரிஸ்கோபிக் அல்ட்ரா வைடு ஆங்கிள் கேமரா உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. இதில் நம்ம 15 ப்ரோ 512 ஜிபியில் வெறும் 15 ப்ரோவில் உங்களுக்கு வந்து 15 ப்ரோ மினியில் வந்து கிடையாது. அதாவது ரேட்டாக பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மினி வந்து 65,000 512 ஜிபி. இதே 15 ப்ரோ 512 ஜிபி 75 இருக்கும், ஒரு 10 எக்ஸ்ட்ரா வரும். 73. 8000 எக்ஸ்ட்ரா. அங்கேருந்து நீங்கள் வந்து இன்னொரு 12 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா தான் X300 512 ஜிபி 16 ஜிபி ரேம் போக முடியும். ஏன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஓ 90K-வா? ஆமாம், 90 கிடையாது, 86 ரூபா கம்மி. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராசஸர் வைஸ் ஒரே ப்ராசஸரு. அந்த விஷயத்தில் ஓப்போ ரெனோ 15 ப்ரோ வந்து ப்ராசஸர் என்ன பார்த்துட்டு வருங்க, அதே 8450 தான். ஓகே. ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்னா, உங்களுக்கு X300ல வந்து UFS 4.1 கிடச்சிருது. ஆமாம், இவங்க UFS 3.1 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா LTPO கீழே 100 கீழே போக இருக்கு. இது இப்போ வந்து என்னென்னா X300 வந்து டிசம்பர் 3ஆம் தேதி லான்ச் ஆயிருக்கு 2025. ஆமாம், இது 2026ல் லான்ச் ஆயிருக்கு.
ஜனவரி மாதம் ஓகே 8ஆம் தேதி அன்னைக்கு ரெண்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓப்போ. ம் எல்லாத்துலேயுமே 5 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. சரி உங்களுக்கு வந்து விவோவில் வந்து 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்குது. 5+2 இது 5+1. ஓகே இது கலர் ஓஎஸ். இதை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்னு சொல்லி எல்லா மூணுமே எக்ஸலண்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா சரி, நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ வந்து கிளாக்டு இதெல்லாம் வந்து தப்பா நீங்க அதுல இருக்கிறது அப்படியே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சிம்பிளான ஒரு சில கேள்விகள் இதுல இருந்து என்ன டெரைவ் பண்ணுவேன். அவன் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்னு சொல்லிட்டான். ரியல் வேர்ல்டுல எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா X300 வந்து வார்ம் ஆகிறது இப்போ ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கமெண்ட்ல பார்த்தேன். ஆமா இப்போ ஏதோ ஒரு அப்டேட் வந்து கொஞ்சம் அதனால வார்ம்னஸ் கம்மியா இருக்கு ப்ரோ, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா முந்தின ஒரு அப்டேட். அந்த அப்டேட்னால இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குன்ற மாதிரி கமெண்ட் பார்த்தேன். எனக்கு வந்து ரெனோ 15 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் நான் 5Gலேயே யூஸ் பண்ணாலும் ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே நான் ஒரு சின்ன தகவல் ஹீட்டிங்க்கு நடுவில் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். இந்த X300 இருக்குல்ல 6.1ன்னு போட்டிருக்கு. இந்த மினி இருக்கு இல்லையா 15 மினி வந்து 6.2 அதாவது 6.3.1 இது வந்து நீங்க வந்து ஒரு சஜஷன் என்னன்னா அந்த விவோ X300 டெம்பர் கிளாஸ் ஒட்டினீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னா இந்த கவர்லாம் போட்டு நீங்க அமுத்தினீங்கன்னா அந்த சைடில் அந்த இது டெம்பர் கிளாஸ் உரியாமல் கரெக்டாக உங்கள் கவரோட உட்காரும்போது க்ளீனாக இருக்குது. அதாவது கம்பெனியோட கவர் போட்டாலே நம்ம இதுக்கு என்ன சொல்றது டெம்பர் கிளாஸ் சொல்றாரு. சரி இப்போ எனக்கு என்னன்னா சிம்பிள் ப்ரோ, இங்க பாருங்க நீங்க இதெல்லாம் பிபிஐ அதெல்லாம் பிபிஐலாம் எனக்கு தேவையே இல்லை. பிபிஐலாம் இங்கே வந்து எதையுமே டிஃபைன் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக கேட்குறேன், இப்போ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்போ அப்டேட்டுங்கிறது கூட நான் என்ன சொல்லுமா சொல்லுவேன், சரி 5 வருஷம் என்ன 50 வருஷம் கூட வரட்டும், 2 வருஷம் கழிச்சு ஃபோனோட நிலைமை என்ன? ஸோ அதுதான் இப்போ கொஸ்டின். 2 வருஷம் கழிச்சு ஃபோன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? பதில் யார்கிட்டயுமே இருக்காது. இல்லை எனக்கு வந்து என்னன்னா நான் ஒரு பதில் என்ன எதிர்பார்க்குறேன்னா, யாரெல்லாம் ஓப்போ 12 ப்ரோ ரெனோ 12 ப்ரோ யூசர்ஸ் ரெனோ 12 ப்ரோ யூசர்ஸ் ரெனோ 13 ப்ரோ யூசர்ஸ் கீழே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் தான் பார்க்குறேன், அதை நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கேமரா இன்னும் நல்லா இருக்குது, அதில் தான் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோலாம். அதே மாதிரி விவோலையும் அதை சொல்லும்பொழுது தான் இன்னைக்கு நம்பிக்கையோட வாங்கக்கூடிய ஒரு சிலர். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபரணியே வந்து இப்போ அவரே வந்து ஓப்போ ரெனோ ப்ரோ வாங்கியிருக்காரு. இப்போ எனக்கு என்ன கேள்வி, என்ன கொடுமைன்னா நான் அவருக்கு சர்ப்ரைஸ் அப்படின்றேன், அவர் எனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா 2 பேருமா வந்து ரெனோ வாங்கியிருக்கோம். இவர் பார்த்தா ப்ரோ மினி வாங்கிட்டேன் அப்படிங்கிறார், நான் வந்து ப்ரோ வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா ப்ரோ, அதே மாதிரி விவோலையும் X100 ப்ரோலாம் நம்ம யூசர்ஸ் இருக்காங்க. ஆமா உங்களுக்கும் இத்தனை வருஷத்துல இப்போ வந்து அந்த டிவைஸ் எனக்கு ஒன்று என்னன்னா LPDDR 5X அல்ட்ராக்கும் 5Xக்கும் என்ன வித்தியாசம்? 5X அல்ட்ரால வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டா. ஓகே அந்த இதுவும் வந்து பூட் அப் டைமு அதுக்கு வந்து 19 செகண்ட், இதுவும் 90 செகண்ட் தான், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரு CPU ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 102 இருக்க போகுது ஏதோ. சரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கோர் தான், ஏதோ ஒரு ஸ்கோர் 102 ஸ்கோர் ஏதோ தான் போட்டிருக்காங்க போல. ஹீட்டிங் லோவர் வந்து இதுன்னு போட்டிருக்கு. ஆனால் இதை பார்த்தா இது ஜாஸ்தி ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது, இது நாட் அவைலபிள். இது டிஸ்பிளே ரேட்டிங் வந்து பெஸ்ட் இன் கிளாஸ். நிஜமாலுமே டிஸ்பிளே ரேட்டிங் வந்து X300க்கு பெஸ்ட் இன் கிளாஸ் கொடுக்கலாம். ரெண்டுத்தையும் சமயத்தில் பக்கத்தில் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நான் சொல்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து LTPS தான், AMOLED LTPS தான் ப்ரோ மினியில். ஆனால் ப்ரோலையும் சரி X300லையும் LTPS தான். X300ல LTPO கிடையாது, இல்லை அங்கேயும். ஸோ LTPO உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரோ தான் போகணுமா? 15 ப்ரோ சொல்ல X300 உங்களுக்கு வந்து LTPO இல்லையா? கிடையாது ப்ரோ. X300 LTPO ப்ரோ யார்கிட்ட கிடையாது. அட சீரியஸா X300 LTPO யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் பாருங்க. 300 ப்ரோ தான் LTPO. யார் இவர் வந்து பாருங்களேன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. விவோ X300 ஃப்ரண்ட் கேமரா பெஸ்ட் இன் கிளாஸ்னா நான் வந்து விவோ தான் நல்லா போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓப்போ நல்லா பண்ணுற மாதிரி நம்ம இப்போ பார்த்ததை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஓப்போ தான் நல்லா வருது இது வரைக்கும் பேட்டரி லைஃப்லையும். ஆமாம் ப்ரோ LTPO AMOLED ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு 1 to 120 Hz ப்ரோ? நான் அது ரிவ்யூ பண்ணும்போது இந்த ஸ்பெக்லாம் தெளிவாக சொன்னேனே ப்ரோ, நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் சொன்னேன். உங்கள் டிவைஸ் என்கிட்ட 1 வீக் கொடுத்தீங்களே. அப்படியா? ஏதோ இங்கே பாருங்க பையன், இங்கே நான் தான் சொன்னேன் இந்த லூஸ் இவன் என் வெப்சைட்டில் பாதி இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கும். நான் அதனால தான் என்ன சொன்னேன்னா AMOLED இது LTPO AMOLEDன்னு போட்டிருக்கான். அந்த நாய் அதுலாம் அது கரெக்டாக டீட்டெயில் போடல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது வந்து ஒரு பேஸாக எடுத்துப்போம், அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளோட அனுபவத்தில் சொல்லுவோம். இவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் என்ன கேட்குறேன், இப்போ எக்ஸலண்ட்னு பர்ஃபார்மன்ஸ் போட்டான், நீங்கள் கேம் ஆடும்போது உங்களுக்கு நிஜமா நல்லா இருக்கா? அதான் என் கேள்வி. இப்போ நான் ஒரு கேம் ஆடும்போது எனக்கு ரெனோ 15 ப்ரோ ஹீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். அதே கேம் எனக்கு இன்னொரு விஷயம், இப்போ கேம் அது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு வந்து எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க? நானா 73. அதாவது 73 ரூபாய்க்கு இது 512GB வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க? அதான் 73.
இல்லைங்க பொதுவாக மற்ற இடங்களை விட கம்மி அப்படின்னா நான் இப்போ எவ்வளோக்கு வாங்கினேன்? இல்லை நீங்கள் கார்டு ஆஃபரு வெளியில் போயிட்டு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அது இதெல்லாம் போட்டிங்கன்னா இதுலேருந்து 10 to 15K குறைக்க முடியும். நீங்கள் அதான் இப்போ நான் எனக்கு வந்து எப்படி கிடச்சிதுனாக்கா எனக்கு டோட்டலாக நான் 55க்கு வாங்கினேன். 50 நீங்கள் எக்ஸ்சேஞ்சு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன CE3-யா? அதாவது எப்படின்னா 55 எப்படி வந்ததுன்னா CE நாட் CE4 இருக்குல்ல, அது 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அது எவ்வளோ ஸ்டோரேஜ்? அது வந்து நாட் CE4 வந்து 256 வந்து 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஓ நீங்கள் அந்த CE4 வச்சுருந்தீங்கல்ல? ஆமாம், CE4 அது 10 ரூபாய்க்கு எடுத்தாங்களா? 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் எங்ககிட்ட கொடுக்கணும் ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? எங்ககிட்ட கொடுத்தா நாங்களே 10,000 ரூபா கொடுத்துருவோம். ஓகே, இனிமேல் வருதெல்லாம் இப்போ இந்த இது GT6 கொடுக்க போகிறேன். யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க தாராளமாக. நீங்கள் இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், அவன்கிட்ட போய் 10 ரூபா கொடுக்கறதுக்கு சின்ன ஸ்கிராச் கூட கிடையாது. நம்ம பசங்க கிட்ட நீங்கள் 13 ரூபாய்க்கு கூட கொடுங்க, யாராவது சந்தோஷமா ஆகிட்டு போவாங்க. அதுதான் S24 Ultra கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து நான் ரெண்டு டிவைஸ்லையுமே ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் உண்டு. ஆனால் எங்கள் ஆள் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டார். நான் அதுதான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நமக்கு ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸ்க்கு சொல்ல முடியும். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா பிச்சு போட்டு நீங்கள் வேறு ஏதாவது மூவ் ஆகிக்கோங்க. இப்போ ரெண்டுத்துலையுமே வந்து பில்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ஃபோனையும் சேர்த்தா இந்த ஃபோனையும் சேர்த்தாலும் அப்படியே பச்சக்குன்னு பொருந்தது. இதில் IR+ பின்னாடி வச்சுருப்பாங்க. மற்றபடி வந்து ரெனோவில் டாப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் ராக்கர், பவர் பட்டன் அப்படியே ஒரே மாதிரி. ஆண்டனா கட் அவுட் வந்து இங்கே 2 இருக்கு, அதுலயும் 2 இருக்கு. ரெண்டு குட்டியும் பக்கத்துல வச்சிங்கன்னா அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கு. ஆமா, அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஐடென்டிக்கல். இல்ல இது ரெனோ பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கல் ஃபோன் ப்ரோ. சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு. ஒரு சிலர் என்ன கிளைம் பண்றாங்கன்னா இப்போ இதில் கண்டிப்பாக பிக்கர் பேட்டரி, ஏன்னா 6200 6500 ஆப்வியஸ். ஆனால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அதே சமயம் வித்தியாசம் இருக்குல்ல. உங்களுக்கு 6.32ங்கிறது நல்ல கியூட் அண்ட் காம்பேக்ட். பட் இது வந்து காம்பேக்டே கிடையாது. அடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவலாக பார்க்கும்போது LTPO, இது LTPO கிடையாது. ஓகே, சரியா? ஆனால் இது LTPO தானே. இது LTPO X300. இல்லை இப்போ பெரிஸ்கோபிக்னு சொன்னாங்கல்ல, இந்த பெரிஸ்கோபிக் வந்து ட்ரைப்ரிசமா எது ப்ரோ? அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஓகே. உங்களுக்கும் அதே தான், அதுவும் அதே தான். அவன் ஏதோ பெரிஸ்கோபிக் அல்ட்ரா வைடுன்னு அந்த லூசு போட்டிருக்கான். அல்ட்ரா வைடில் ஏதுரா பெரிஸ்கோப்பு? யாரா நீ? எங்கேந்திரா வர? ஸோ அப்படியே தான் இருக்குங்க கேமரா கூட ப்ரோ. சேம் ஃபோன் ப்ரோ. நான் தான் பக்கத்துல வச்சு பார்த்தேனே, அப்படியே இருக்குங்க. என்ன வித்தியாசம் தெரியுமா? அடிஷ்னலாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் கிளைம் பண்ணுறது என்னன்னா, ஆப்டிக்ஸில் வேணால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஒரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆப்டிக்ஸில் வித்தியாசம் காட்டியிருக்கலாம், அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவுமே யாரும் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து யதார்த்தம். இதுதான் ரியாலிட்டி. ஸோ மொத்தம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ பில்டு குவாலிட்டியில் கிட்டத்தட்ட 2 ஃபோனுமே எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. சரியா? அதே சைட் மெட்டல் பில்டு, பேக் வந்து கிளாஸு. ஓகே, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல். இப்போ அடுத்த ட்விஸ்ட் என்ன, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 2 ஃபோனுமே இல்லை, 3 ஃபோனுமே நல்ல பிரைட்டான பேனல் தான். அதில் வந்து நிஜமாவே நீங்கள் சொன்ன மாதிரி விவோவில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து இந்த சின்ன டிஸ்பிளேல பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் தெரிய தான் செய்யுது. இருந்தாலும் ஓப்போ ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஓப்போவும் நல்லா இருக்கு. இதில் ஓப்போக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நான் இப்பயே சொல்லிட முடியும், கலர் வைஸ் வந்து சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் செம கிரேசி. இப்போது ஒரு ஃபோன் கால் வருது, நான் ஹெட்ஃபோன்ஸில் பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு வந்து ஹெட்ஃபோனுக்கு பதில் என்ன பண்ணிடுறேன், இதை எடுத்து காதில் வச்சிட்டேன்னா இயர்பீஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிடும். நிறைய ஆப்ஷன் உள்ள விஷயம் வந்து என்னன்னா, X300ல இந்த காலிங் UI, அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப்லலாம் கொஞ்சம் பக் இருக்குது. அதெல்லாம் இதில் இல்லை எனக்கு. ஈவன் தோ OnePlus 13ல் கூட இருக்குது, கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது சாஃப்ட்வேர். ஆனால் இதில் இல்லை. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, நான் OnePlus 13 வந்து 80 Lite ப்ராசஸர். ஆமாம். இது வந்து 8450ன்னு ஒன்று, இது 9500ன்னு ஒரு ப்ராசஸர். ஆமாம். ஓகே, இதெல்லாம் ப்ரீமியம் ப்ராசஸர் அப்படிங்கிறாங்க. இது மிட்ரேஞ்ச். ஆமாம், 8 சீரிஸ் வந்து மிட்ரேஞ்ச் ப்ரீமியம். உண்மைதான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஏன் அந்த சோ கால்டு ப்ரீமியம்னு சொல்கிறதுல இல்லை. அது எனக்கு ஏன்னா இப்போ இதில் வந்து ஸ்விட்சிங் பிட்வீன் லிங்க்ஸ் போக முடியுது, ஃப்ரண்ட்டில் பேக்கிலலாம் 60 FPS வீடியோ எடுக்க முடியுது. 80 Lite போட்டு 13ல் 1 TB 24 GB ரேம் கொடுத்து அதில் பண்ண முடியல. சரி, இப்போ ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். நான் இப்போ ஆடியோக்கு வரேன். வீடியோ இல்லையா? நிறுத்துந்தோம். இது வந்து X300ங்க, ஃபுல் வால்யூமா?
என்ன பாருங்க லைட்டாக சூடாகுது பாருங்க. எதுக்கு தெரில. ஏன் நானும் 5Gல தான் இருக்கேன். லைட் சூடுக்குது அதில் சுத்தமாக இல்லை. ஆமாம் இதில் அதே சுத்தமாக இல்லை. processor. அதே ப்ராசஸர் தான். ஆனால் எனக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் யோசிக்க தோணுது. பெரிய ஃபோனில் ஒருவேளை அப்போ கூலிங் மெக்கானிசம் பெருசாக இருக்குமோ என்னமோ. வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுது. இல்லாட்டி ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது மெயில் ஐடி போட்டிருக்கீங்களா மறுபடியும்? இல்லை. எப்படி எனக்கு எப்படி இருக்குன்னா கிளாரிட்டி ஓப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குங்க. அதான் இதே கம்பெனி தான் ஒன் ப்ளஸ் இவனோட தான். ஆனால் அங்கே மட்டும் ஏன் இருக்குன்னு தெரில. சரி, ஆனால் ஓப்போவில் நிஜமாவே அதே ஓ ஆப்டிக்ஸ் இதில் நல்லா இருக்கு. 13ல நல்லா இல்லை. ஏன்னா 13ல போட்டு அடிக்கிறமாங்க. 15ல கூட நல்லா இருக்கு. சரி விடுங்க. அப்புறம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கேமராவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரியல் வேர்ல்டில் வெளில யூஸ் பண்ணி பார்த்தோம். சாம்பிள்ஸ்லாம் வரிசையாக இப்போ அட்டாச் பண்ணுவோம் எஸ்ஆருக்கு சைட் பை சைடு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா இருக்கு, ஃபுல்லாக 100x 120x வரைக்கும் ஜூமும் இருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? வீடியோ சாம்பிளும் கூட வரும். எல்லாமே சைட் பை சைடு போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் முயற்சி பண்ணி மேட்ச் பண்ணி போடுவோம். பாருங்க கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் வந்துடும். ஆனால் அதுக்குள்ள S28 Ultra S29 Ultra கூட வரலாம். அப்புறம் ப்ளூடூத் ஆடியோ பொறுத்த வரைக்கும் நான் ரெனோவில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸலண்ட்னு நான் சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் வந்து கண்டிப்பாக ஆவரேஜ்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் குட். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நானும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்றும் நல்லா இல்லை. ஃபோன் காலும் சரியா இல்லை. யாரை சொல்கிறீங்க? 2 பேரும் தான். 2 பேரும் தான். நான் இன்னைக்கு பேசும்போது குறைன்னு அந்த ரேடியோவில் இது பாதி ஸ்டேஷனில் இருக்கிற இது மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ப்ளூடூத்தை சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா திரும்ப இல்லை விவோவில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? விவோலையும் இருக்குது, ஓப்போ இதுலேயும் இருக்குது. சுமாராக தான் இருக்குது. அது ஒன்றும் சூப்பராலாம் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுவாகவே பிக்சல் யூஸ் பண்ணுவேன்னா பிக்சலில் வந்து ப்ளூடூத் ஆடியோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கர்வமாக ஜாலியாக சொல்ல முடியுது. ஸோ அதை ஆஸ்பெக்ட் இதில் நீங்கள் ப்ளூடூத்தில் ஏதோ வேணா இப்போ இந்த ஒன்று அப்போ வேணவே வேணாம். இல்லை இதில் இந்த ரியல்மி 5 ANC 5 ஒன்று அப்போ இதில் பிரச்சனை இருக்கணும். நீங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்களா நிறைய? சரி, அப்போ நான் சோனி C510 ஒன்று யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? அதுலேயும் அப்படி தான் இருக்குது குறைன்னு. அதே மாதிரி சாம்சங் பட்ஸ் லைவ் அதுலேயும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான் போல். ஏன்னா நானும் டெஸ்ட் இத்தனை ப்ளூடூத்லேயும் குறைன்னு இருக்குன்னா அப்போது ஒன்று ப்ளூடூத்தில் பிரச்சனையா கேட்டால் மக்கள்லாம் சொல்லுவாங்க காமேஷ்னாலே பிரச்சனைன்னு. காமேஷ்க்குப்பா இதை எடுத்து இப்படி கொடு அப்படின்னு நீங்கள் தான் சொல்லி வச்சுருக்கீங்களே. உருமாண்டி. சரி, ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் இதை யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் சேஃபாக தான் இருக்குது. ப்ளூடூத் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் கூட. இப்போ எதுக்காக இதை காசு கொடுத்து வாங்கினீங்க? ஏன் வீணடிக்கிறீங்க காசு? எது இதுவா? நிறைய பேர் கேட்டது சிக்னேச்சரு. நான் என்ன பண்ண ஒரு கடையில் ஆர்வத்தில் அந்த மோட்டரோலா சிக்னேச்சர் நிறைய கமெண்ட் வந்தது. அதை வாங்குறதுக்காக காசு அனுப்பிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அதுக்கு இது பில் இல்லைன்னு. பில் இல்லாத டிவைஸை நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பில் இருக்கிற டிவைஸ் எது அது. ஆமாம், இது வந்து புதுசாகவே வாங்கியாச்சு. அப்புறம் காசை ஃபஸ்ட்டு அனுப்பிட்டேன்ல. கௌதம் ப்ரோ அங்கே தான் இருந்தார். சரி எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சி டக்குன்னு அதை வாங்கிட்டோம். பார்த்தா அப்புறமா தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன், ப்ரோ ஆனால் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் 70,000 ரூபாய்க்கு ரிலையன்ஸில் 70,000 rupeesக்கு 1 TB வேரியன்ட் சிக்னேச்சர் கிடைக்குது. 70,000 அது வந்து வித்தவுட் இதுதான் ஆஃபர் எல்லாமே 70K தான் அந்த ஃபோனோட பிரைஸ். அதுல இருந்து உங்களுக்கு SBI கார்டு வச்சிருந்தீங்கன்னா 7,000 ரூபாய் குறையும். ஓகே. ஸோ அப்போ 63,000க்கு நீங்கள் 1 TB வேரியன்ட் வாங்கிக்கலாம். இப்போ என்ன ரேட் மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்டால் வந்து அதான் ப்ரோ நீங்கள் சொன்ன அந்த கார்டு ஆஃபர் சப்போஸ் 6K 10K இப்போ எனக்கே வந்து 55 அதில் வந்து 55 வந்து போயிடுச்சு. ஸோ அப்போது 49,900க்கு தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். புரியுது. 6 months. எனக்கு என்னென்னா இப்போ இந்த டிவைஸ் வந்து நான் சிக்னேச்சருக்கு பில் இல்லாதனால அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். சரி ரெனோ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ரெனோ 12 Pro நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நான் 13 யூஸ் பண்ணேன், 14 யூஸ் பண்ணேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலை. ரீசன் என்னென்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ அதனால் நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகலை. ப்ளஸ் 14 Pro யூசர்ஸ் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா நான் 14 Pro யூஸ் பண்ணல, 8450 நல்லா இருக்குண்ணே, அது ஓரளவுக்கு நம்ப முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 8450 பேஸ்டு டிவைஸ் வந்து ஓரளவுக்கு நம்பலாமோ, அது ஒன்று. ரெண்டாவது
எப்பயுமே ஓப்போட ரெனோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 250 ஒரு 8 அந்த மாதிரி இருக்கும்போதே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் செல்ஃபி 50 எப்பயுமே தெரிய விட்டுச்சு, காம்படிஷன்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். 12 Pro எனக்கு எந்த அளவுக்கு மனசுல நின்றுச்சுன்னா, எனக்கு பரத்க்கு நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே அதுல எடுத்த செல்ஃபியை எதுவுமே பீட் பண்ணல. அந்த அளவுக்கு அப்புறமா வந்து 13, 14, 15 பீட் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு பீக்குக்கு போச்சு. அது இத்தனைக்கு Dimensity 7300 எனர்ஜி இல்ல அது இப்போ என்னன்னா, அது இந்த ஃபோன் தான் இன்னும் மார்க்கெட்ல இருக்குமே, எங்கேயாவது கிடைக்கும். 512 GB கிடைக்கும். இதுவே பயங்கரமா இருக்கு ப்ரோ. இப்போ நான் இன்னைக்கு வந்து நிறைய செல்ஃபி எடுத்தேன், இதுலயும் நான் செல்ஃபி எடுத்தேன், நிறைய ஜூம் டு போட்டோஸ்லாம் எடுத்தேன். இதுலயும் நல்லா இருக்கு ரிசல்ட். நான் அதனால தான் சரி ஓகே. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட இதுவும் நல்லா தான் பண்ணுது. ஸோ அந்த ஒரு விதத்துல வந்து ஹாப்பி தான். நான் இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஜோ அம்மா பிரம்மாண்டம். இது யாரு? ஏன் இந்த உதட்ட கடிக்கும் போது எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? SRK இந்த போட்டோவை கட் பண்ணிடு. நான் ஒரே சாம்பிள் ஒரே மாதிரி போஸ்ட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? கையில போனை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். நீங்க ஒரு பக்கம் இல்லாம எல்லா பக்கமும் திரும்பிக்கிட்டே இருந்தீங்க. இது ஒரு பொன்மாலை போகுது போஸ்ட் கொடுத்தா வாயை அப்படி குவிக்கையில் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்றீங்க. காதலின் தீபம். ஐயோ இவ்வளோ பெரிய வழுக்க ஏமாண்டலையா? சரி விடுங்க. நல்ல வேளை வெயில் நிலத்துல போல இளநீ நினைச்சு வெட்டியிருப்பாங்களா? சரி மொத்தம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஹோப் இருந்தது, அதனால தான் சரின்னு ரெனோ எடுத்தேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆனா இந்த டிஸ்டன்ஸ்லயும் பார்த்து நயன்தாரான்னு சொன்னீங்களே, அதை தான் என்னால நம்ப முடியல. அப்படிங்கிறீங்களா ப்ரோ? ஆல்ரெடி நம்ம அந்த வழியா ரோட்ல நான் போயிருக்கேன்ல. அப்ப நயன்தாராவை பார்த்துருக்கீங்க? நயன்தாராவில் இந்த பேனர் பார்த்துருக்கேன். நயன்தாராவை பார்த்துருக்கீங்களா? இதே பேனரை வந்து பல்லாவரத்தில் நாங்கள் வந்து இந்த மலைக்கு வாக்கிங் போகல, அங்கேயும் இருக்கு. இது என்ன இருக்குன்னு தெரியுதா? ஃபோக்கஸ்ல இருக்கு. ப்ரோ ஃபோக்கஸ் செம்ம ஆன் பாயிண்ட் இருக்கு ப்ரோ. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிற நேரத்திலேயே மத்தியானம் 1 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபோன்ஸ் திணறும். அதுவும் முக்கியமாக எப்படின்னா, இங்கே பாருங்க, இது வந்து ஒரு 15x மேலே போயிருக்கேன். ஸோ அந்த ஜூம் போகும்போது இங்கே பாருங்க, அப்போது இது வந்து ஒரு கம்பி வந்து இந்த நம்ம துணி காயப்படுற கம்பி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பி. அந்த கம்பியில் 2 தேனி உட்காந்துருக்கு. அதை வந்து இதால் இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற முடிகிற மாதிரி ஒரு கேமரா ஃபோனை பண்ண முடிஞ்ச இந்த ஓப்போக்காரனுக்கு R&D எல்லாம் ஒன்னா தானே சேர்ந்து செய்யறானுங்க. OnePlus 13 மட்டும் ஏன் ஒழுங்கா பண்ண தெரியல? அதான் கேமிங் ஃபோன்ல. அது ஆனால் கேமிங்ல வேற லெவலில் இருக்குல்ல. இது கேம்ல ஆட முடியாதுல்ல. உங்களுக்கு கேமிங் ரெண்டரிங் அதெல்லாம் மாசா இருக்குல்ல. இதை பார்த்து தான் எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. இந்த கலர்ஸை பார்த்து தான் எல்லாரும் வாவ் அப்படின்னு. அது சூரிய வெளிச்சம் அந்த ஆண்டனால பட்டு ஆண்டனால ஒரு கலர்ஸ் தெரியுது பாருங்க. போகே தூக்கம் வந்துச்சு. நான் அடுத்த வீடியோவில் வந்து யானையெல்லாம் மேக்ரோ எடுக்க சொல்லியிருக்கேன். மேக்ரோ ஸ்பெஷலிஸ்ட்ட எடுப்பார் யானையை மேக்ரோ. சரி சின்னதாக இருக்கிறதே எடுக்கிறீங்க, பெருசாக இருக்கிறத எடுங்க. சரி எடுப்போம். அடுத்து என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோப் இருந்தனால தான் நான் வந்து ரெனோ எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹோப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னா, நான் செட்டப் பண்ணுற வரைக்கும் கூட எனக்கு தோணுச்சுன்னா செட் ஆகுமா இல்லாடி ஏமாத்திடுவானா அப்படிதான் இருந்தது. ஆனால் நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. காலையில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சது தான் தாமதம், பட்டை கிளப்பிட்டான். எப்பயும் உள்ள இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்மூத்தனிங்லாம் நடக்குது, சைனீஸோட அந்த ஸ்மூத்தனிங் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பட் என்னன்னா, ஒரு எண்ட் யூசரை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுமா அப்படின்னு கேட்டா, நிறைய இடங்கள்ல வந்து இது எண்ட் யூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் போல இருக்கு. இதுதான் என்னுடைய மெயின் டிரைவ். இதை வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லணும். ஏன்டா எல்லா ஃபோனும் வாங்குறது பூரா கத்திரியே திட்டுறேன்னு. ஸோ இப்போ இது வந்து ஹீட்டாக இருந்தது, கொஞ்ச நேரம் முன்னாடி ஹீட்டுன்னு நான் சொல்லி காமிச்சேன் இல்லையா? இப்போ கவரை போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்க எங்கே ஹீட் இருக்குன்னு. இல்லை போயிடுச்சு அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒரு ஆப் தான் ப்ரோ, நீங்கள் அது எந்த ஆப்னு கண்டுபிடிங்க. ஆனால் இல்லை நான் ஃபோன் தானே பேசுகிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ இந்த கவர் போட்டே கவருக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்லைட் ஹீட் இருக்கும். அது வந்து என்னன்னு தெரியல. ஆனால் இது நீட்டாக இருக்குது. ஏன்னா இது அதாவது எப்படின்னா, என்னுடைய மெயின் டிரைவ் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கதருன்றது வந்து கூட எல்லாருக்கும் தெரியும். ராஜகண்ணன் ப்ரோக்கு நல்லாவே தெரியும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ங்க. அது மொத்தம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியரில் இருக்கிற 200 மெகாபிக்சல் வந்து 2x நல்லா தான் பண்ணுது. 3x மேலே சில சமயங்கள் அல்காரிதம் உடையுது. அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து 3 to 3.5x வந்து இதுலேயே இன்சென்சர் நான் போய் பார்த்தேன். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். பட் இதுவே வந்து நான் 3.5x ரீச் பண்ணிட்டேன்னா 3.5xல இருந்து 10x 15x வரைக்குமே ரிசல்ட் வந்து அன்பிலீவபிளா இருக்கு. ஸோ அது நிஜமாவே வந்து நான் எதிர்பாராத ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. எனக்கு அப்பதான் என்ன தோணுச்சுன்னா, இதே தானே நான் ஃபைண்ட் X9ல எனக்கு ட்ரை பண்ணேன் SRK எடுத்துட்டு வரும்போது. அதுல ஏன்டா வரல? இப்போ புரியுதா? நீங்க வந்து OnePlus 13ல வரலன்றீங்க. ஃபைண்ட் X9லயே எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரல. அதாவது இப்போ என்ன அர்த்தம்னா, அவனால பண்ண முடியும் இல்ல ப்ரோ. அது ஹேசல் பிளாட்னு வருது. அதுல ஹேசல் பிளாட் ப்ராசஸிங் போது வேற கலர் ஏதோ வருது போல. இதுல ஹேசல் பிளாடே இல்லையே.
இப்போ Hasselblad பேஸ் பண்ண ஃபோன்ஸ் நான் பார்க்கும்போது அதோட கலர் டியூனிங் கலர் ப்ரொஃபைலிங் வேற மாதிரி இருக்கு. அதுல நான் போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோவுக்கும் இதுல நான் இப்போ ரெனோல எடுத்ததுக்கும் சம்பந்தமே இல்ல. X9ல இதே பார்க்குக்கு தான் அன்னைக்கு நானும் SRK இதே டைம் சன்செட்ல தான் போனோம். அன்னைக்கு நாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு SRK வந்து அவன் ஒரு பக்கம் வந்துட்டு வெக்கி தலை குனிந்து இந்த கருமத்தை எடுத்துட்டு வந்துட்டு இவர் எடுத்துட்டு வர போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுத்திட்டு இருந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆனா நீங்க Find X Pro யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். X9 Pro தானே? X9 Pro நல்லா இருக்கும். அதை தான் ப்ரோ சொல்றேன். நீங்க X9 Pro யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு நீங்க சொல்றதை நினைச்சு நான் சந்தோஷப்படவா? இல்லனா 9500 இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து X9 வாங்கிவிட்டு அதுல இருந்து ஒரு 2000 ரூபாய். அதாவது நீங்க வந்து ஆப்ல மட்டும் தான் பாராட்டுறீங்க. இந்த மாதிரி இந்த OnePlus இந்த ஓப்போவும் வந்து எப்படின்னா அவங்கள மாதிரி நாங்களும் இருக்கோம். 17 வாங்கினா 2 கேமரா தான், சென்டர் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் நல்லா இருக்கும். அது பேசிக். ஆப்பிள் ரேஞ்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆப்பிள் அதுவும் 70,000 ரூபானா நீங்கள் பேசிக், எங்களுதுலையும் 75,000 ரூபா ஆப்பிளோட ரேஞ்ச். அதில் நீங்கள் ப்ரீமியம் வாங்கணும் அப்படின்னா 1 லட்சத்து சில்லரை வாங்குறீங்கல்ல, அதே மாதிரி 1 லட்சத்து சில்லரை எங்களுக்கும் கொடுங்க. அதில் அல்ட்ரா மேக்ஸ் இருக்கா, அந்த ரேஞ்சுக்கு வாங்கணும்னா அதே 1,60,000 சில்லரை நாங்கள் லான்ச் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அதெல்லாம் மட்டும் 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்களா, அதே ரேஞ்சுக்கு நாங்களும் வந்துட்டோம். சரி, வேற என்னெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணேன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 4K 60 FPS சீம்லெஸ்ஸாக இருக்குது. அது ஒன்று போட்டோம். அடுத்து என்னன்னா வைப்ரேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு வைப்ரேட் ஆகிற விதம் வந்து ரொம்பவே சட்டலாக நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃபோனில் எப்படி இருக்குன்னா நான் போய் உள்ள நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு வைப்ரேஷன் சவுண்டுன்னு இருக்கும், அந்த வைப்ரேஷனில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வைப்ரேஷனே ஆஃப் பண்ண முடியும். நிறைய ஃபோனில் ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த கருமத்தை ஆஃப் பண்ணுறா முதல்ல காலுக்கு வைப்ரேட் ஆன போதும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ கூட வைப்ரேட் ஆச்சு. அது வந்து ஒரு ஜென்டலாக சட்டலாக சூப்பராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் ஃபோன் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். நான் இது ரொம்ப காலமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். கலர் வைஸில் இன்னைக்கு நேற்றுக்கலாம் இல்லை, இப்போ இருக்கிற கலர் வைஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் கலர் வைஸ் இப்படி தான் இருந்தது. என்ன ஆகும்னா, நான் இப்போ பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வருது, லெஃப்ட் சைட் பட்டில் மட்டும் டிங்னு அடிக்கும். பாட்டை டிஸ்டர்பே பண்ணாது, பாட்டோட வால்யூம் இறங்கிலாம். அப்புறம் இன்னொரு காமெடி பார்த்தேன் ஐயா. இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து இதில் UPI, அதாவது கூகுள் இது பண்ணிட்டோம்னா ஜிபே வந்து என்னென்னா என்னத்தை தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. நீங்கள் வந்து அதில் 5000 ரூபாய்க்கு மேலே பணம் அனுப்புறதுக்கு ஐஃபோனில் வந்து 3 டேஸ் ஆகும். 3 டேஸ் ஆகும்ல, அதே மாதிரி 3 டேஸ் இதுலேயும் ஆகுது. எனக்கு வேணால் ஒரு 10,000 ரூபா அனுப்புங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு பாருங்க. போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு 24 ஹவர்ஸ் அதில் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும்? ஆமாம், நான் மாட்டி தவிச்சேன் பாருங்க. நான் 3 நாள் ஆச்சா நான் உங்களுக்கு? அப்போ ஆமாம், 2.5 நாளைக்கு மேலே ஆச்சு. என்ன சொல்கிறாரு இவர்? ஆமாம், இங்கே வருங்க, ஆல்ரெடி இப்போ தான் 2 நாள் முன்னாடி அனுப்பியிருக்கேனே. இது ஆனால் இதில் இல்லை. இந்த ஃபோனில் அனுப்புங்க. போகாது, அனுப்புங்க. காமேஷ்க்கு அனுப்புங்க. இங்கே இருங்க. 24 ஹவர்ஸ் தான் எனக்கு. யூ கேன் ஒன்லி பே ஃபார் 5,000 இன் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ். அவ்வளோதான் வந்திருக்கு. 72 ஹவர்ஸ்னு வரல எனக்கு. 24 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே என்ன சொல்லிச்சுன்னா ஐஃபோனில் 3 நாள் ஆகும் அப்படின்ட்டு. இந்த ஐஃபோனில் 3 டேஸ் ஆகும். ஐஃபோனில் வந்து என்ன வரும்னா 72 ஹவர்ஸ்னே காட்டும் ப்ரோ. ஆமாம், இது 24 ஹவர்ஸ் தான் காட்டுது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆச்சு. யாருக்காவது அப்படி அமைஞ்சதுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக சொல்கிறாரு டேட்டா. ஆமாம், சரி. அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆப்லையும் சிஸ்டம் ஆப்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் நான் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் அனிமேஷன்ஸ் டைலர்ல உள்ளதெல்லாம் அல்ட்டியா இருக்கு. டைலர்ல உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் கெத்து. ஆமா, எனக்கு வந்து என்னன்னா, எப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து அந்த 13S வாங்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. எனக்கு 13S ப்ராசஸர் மட்டும்தான் அது நல்லா இருக்குங்கிறத தவிர மற்றபடி சர்வீஸ்லேருந்து எல்லாமே ஓப்போ நல்லா இருக்கு. அது 8 லிட், இதுல 8 லிட் இல்லை. ஆமாம், அது மட்டும் காமேஷ் ப்ரோக்கு லைட்டாக வருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ அவருக்கு மைண்ட் எப்படி இருக்குன்னா, நான் பண்ணுறது ஃபோன் கால், நான் இன்டென்சிவ் பண்ண போகிறது இல்லை. என்ன ஒரு விஷயம், 8 லிட்டில் இருக்கிற எல்லா, அதாவது அந்த 13Sல இருக்கிற எல்லா விஷயமும் இருக்குது. 13Sல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி வந்து 32, பின்னாடி 250 இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதை விட இது வந்து இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சாப்பிடல சொன்னா? எங்கே அனுப்பிச்சது? டெலிகிராமில். அப்படியே அனுப்பும்போது ஏதோ கருப்பு கலர் இருந்தது, அதை அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. என்னது கீழே வந்து ஏதோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் அனுப்பி வச்சிருக்காருங்க. அதே மாதிரி ஜூம் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதையும் நாங்கள் வந்து செக் பண்ணும்போது தெரிஞ்சது. ஸோ 120x வரைக்கும் போகும்போது டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற விதமும் நல்லா இருந்தது. ஆமாம், ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் ரேணுகம். பட் பரவாயில்ல. ஸோ கேமராலாம் மொத்தம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறையா இருக்குது. பட் நேச்சுரலான அவுட்புட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பாப்பிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்து வியப்பில் அழுத்தம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட பாப்பிங் அவுட் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஃபோட்டோ பாப்பிங்க சீரியஸாக. ஸோ அந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் வரும், நீங்கள் எப்படி பார்க்க தானே போகிறீங்க. மோனோக்ரோமு, பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் வரும், எப்படியும் சிவா வந்து போடுவாங்க. ஒரு சில மேக்ரோ சாம்பிள்ஸும் வரும். ஆமாம், ஒரு பூச்சி, ஒரு மோத்தோடது எடுத்தோம். அப்புறம்
ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். ஸோ அதுவும் வரும், ம் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஆக மொத்தம் ஆக்சுவலி ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஒரு விதத்தில் ம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுச்சு கேமராவில். ம் ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். அடுத்து என்னென்னா 8450. நான் கேமிங் பெருசாக விளையாடுறது இல்லை. இதில் நான் விளையாடுற கேம்லாம் வந்து எந்த ஃபோனில் விளையாண்டாலும் ஓரளவுக்கு ஜாலியாக விளையாடலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு ரெனோ 15 ஒரு பிரச்சனையாக ஃபீல் ஆகலை. இதை விட வந்து நீங்கள் இன்டென்ஸான டாஸ்க்கு X300 கொடுக்கலாம். ஸோ அந்த கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா 9500 அந்தளவுக்கு பவர்ஃபுல்லு. பட் இது 8450 தான். பட் இந்த மாதிரியான ஒரு கேஷுவல் யூஸரு வெறும் கேமராவுக்கும் மீடியாவுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த 8450 மோர் தென் எனஃப். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நான் ரீசெண்டாக போட்ட அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ரெனோ 12 ப்ரோவில் 512GB மாடல் வாங்கணும், ஆஃப்லைனில் போய் வாங்கணும், ஆஃபர் டைமில் வாங்கணும்னா 40,000 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சுது. ஆமாம், ரிலீஸ் ஆன புதுசுலேயே கூட ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம 36,000 ரூபா 33,000 ரூபாய்க்கு இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படியா? 512 ப்ரோ? 512. ஸோ அதுவும் ஒரு யூனிக்கான பீஸ் தான். ஆனால் அதில் ஹாப்டிக்ஸ்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஸ்பீக்கர் இந்த அளவுக்கு மாசாக இருக்காது. ஆமாம், அந்த ஏஜுக்கான ஃபோன் நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அதுக்கு அப்டேட் எல்லாம் 5 வருஷம்லாம் கிடையாது, 3 வருஷம் தான் அதுக்கு அப்டேட். இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாமே. அதாவது ப்ரீமியம்னஸ் எல்லாமே இதில் வந்து பில்ட் ஆயிருக்கு. இதில் பில்ட் ஆயிருக்கு, நல்லா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீட்டாக இருக்குது. அதாவது என்னென்னா காசும் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கேற்ற அந்த குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. அது நம்மளால அதை உணர முடியுது. ஸோ மற்றபடி வந்து வேற என்ன தோணுச்சுன்னா, இது எல்லாமே ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனது என்னமோ உண்மைதான். சரியா? ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் வந்து இந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணும் விதமாக இருக்கானா, இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா ஃபோனோட ப்ரைஸுமே எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஏரியா அப்படின்னு சொல்லணும்னா UFS 3.1 அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மற்றவங்க எல்லாரும் 4.0 4.1 இருக்காங்க. ஸோ இது வந்து UFS 3.1 இருக்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். ரெண்டாவது 8450 போயிட்டு நான் 65,000 கொடுத்து வாங்கணுமா? இப்போ ஒரு ப்ரோ மாடல் வந்து யாராவது 256 வாங்குறாங்க அப்படின்னா 15 ப்ரோவை 60,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நீங்கள் 256 வாங்குவீங்க. அதே வந்து நீங்கள் ப்ரோ மினி வாங்குறீங்கன்னா 55,000 ரூபா அந்த மாதிரி பே பண்ணி நீங்கள் வந்து 256 வாங்குவீங்க ஆஃபரில் எல்லாமே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 8450 பேஸ்டு ஃபோனை போயிட்டு நான் 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வாங்கணுமா ப்ரோன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, இவங்க வந்து இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணுறது என்னன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, மீடியா அண்ட் கேமரா தான் இவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராமிஸ் அவங்க வந்து கேட்சப் பண்ணி எப்படின்னா எல்லாரும் ஒரு அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஒரு 80 லைட் ஃபோன் வந்து 40,000க்கு இன்றைக்கி வந்து 80 லைட் ஃபோன் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ 80 லைட்டை வச்சு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபோன் உங்களுக்கு நல்லா அதே அந்த ரேஞ்சில் கிடைக்குது அப்படின்னா இருக்கிறதுலே கம்மி வந்து 13S மட்டும்தான். கரெக்ட் தான், அது கம்மியாக கிடையாது. அது மட்டும் தான் 48 அந்த மாதிரி கிடைக்கும். ஆமாம், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதே மாதிரி இப்போ அந்த 80 லைட் Gen 5 எலைட்டா அது ஏதோ ஒரு பேரை வச்சுருக்காங்கல்ல, 80 லைட் Gen 5. ஆமாம், அதில் வந்து ரேட்டு கம்மியாக ஒன்று என்ன சின்னது ரேட்டு கம்மியானா இப்போ வேறு என்ன மொபைல் இருக்குது அந்த இதில் ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாயில் உங்களுக்கு ரேட் கம்மியான என்ன இது இருக்குது? 80 லைட் Gen 5 iQOO 15 வந்து 66. அதுக்கு கம்மியாக வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ஆமாம், இருக்கலே அவங்க தான். இப்போ அந்த 80 லைட் Gen 5 வச்சோ இல்லை 80 லைட்டை வச்சோ அவங்க என்ன கேமரா கொடுத்துருக்காங்க அது ஒர்க் பண்ணுறதுக்கு? அந்த 80 லைட் Gen 5 வந்து வேலை செய்யறதுக்கு அதுக்கு என்ன வேலை கொடுக்க போகிறாங்க? பயங்கரமான கேள்வி கேட்டாரு. ஏன்னா இந்த இடத்துல யோசிங்க, அந்த ஃபோனில் இருக்கிற கேமராஸை காட்டிலும் எதிர்பாராத விதமா இந்த விவோவோட V70 Elite அதுவும் 60,000 அந்த மாதிரில 8S Gen 3 அதே மாதிரி இது பாருங்க, இதுவும் ஒரு மிட் ரேஞ்ச் இப்போ 8450 வச்சு. ஆனா கேமரால பெரிய ப்ராசஸர் வச்சு அதை அன்லாக் பண்ணாம அது இழுக்க போறது என்னவோ மாட்டு வண்டியதான். கரெக்ட் தான், அது கேமராவும் நம்ம அதுதான் சொல்ல வரோம். என்னன்னா இப்போ ஒரு பெரிய ப்ராசஸர் இருக்கு, அந்த ப்ராசஸர்ங்கிறது வந்து ஒரு வண்டியோட ஸ்டேரிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதில் வந்து ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹேண்டில் பார்லேயே நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், முன்னாடி எல்லாமே ஒரு சுவிட்ச் எல்லாமே இருக்குது அந்த ஹேண்டில் பாரில் திருப்புற அந்த ஸ்டேரிங்கில். ஆனால் அந்த ஸ்டேரிங் மாட்டிருக்கிறது மாட்டு வண்டியில். ஓகே, மாட்டு வண்டியில் முன்னாடி மாடு என்ன வேகமாக இழுக்குமோ அந்த வேகத்துக்கு தான் அந்த ஸ்டேரிங்கில் என்ன பவர் இருந்தாலும் போக போகுது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் இவங்க வந்து விலை கம்மியாக இருக்கக்கூடியவங்கலாம் கொடுக்குறாங்க. இப்போ அதே இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா ப்ரோ, ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. சரியா? இதே ரூமில் நான் ஒய்ஃபைல நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டிமென்சிட்டி பேஸ்ட் டிவைஸே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளவு? இப்போ ரீசெண்டாக நம்ம டிமென்சிட்டி பேஸ்ட் டிவைஸ்னு வரும்போது போக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கூட இந்த இடத்துல நான் இருக்கும்போது இத்தனைக்கும் அது வந்து உங்களுக்கு 9500S. அது ஏன்னு தெரியல, 9500ஓட சேர்ந்து கப்பலாகி வரக்கூடிய மோடம்ல ஏதாவது பிரச்சனையானு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க ப்ரோ, இப்போ நான் அட்டாச் பண்ணேன், எவ்வளோ ஃபைல்ஸ் அப்லோட் ஆகுது பாருங்க. இப்போ நான் அட்டாச் பண்ணிங்க இருங்க, 1 GB ஃபைல்லாம் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் நான் 97 ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து அந்த மோடம் எங்கேயோ இருக்கு, எப்பயும் நான் சொல்கிறேன் அதே கதை தான், நான் இன்னும் மாற்றவே இல்லை. அது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஃபைல்ஸ் தெரியுமா இருக்கும்? இவன் யாரா அப்படின்னு இருக்கும், 97 ஃபைலோ அதை அனுப்பியிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் வச்சு இது டெலிகிராம் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த குரூப்பில் எவ்வளோ மெசேஜ் வந்திருக்குன்னு நம்பர் காட்டு, 97. பார்த்தீங்களா?
97 இமேஜஸ் வரிசையா, 97 இமேஜஸ். அதில் வந்து 2 வீடியோ. ஒரு வீடியோ வந்து 1.14 GB. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களோட ஆண்டனா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஏர்டெல்லில் 5G நல்லா இருக்கா? எஸ், ஆப்வியஸாக நல்லா இருக்குது. நான் அதே வேணாலும் இந்த இடத்துல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். எப்பயுமே சும்மா செக் பண்ணுவோம்ல, நான் என்ன பண்ணுறேன், ஏர்டெல் 5G fast.com சும்மா செக் பண்ணி பார்க்குறேன். அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பவர்டுன்னு வருமே, இந்த ரூம் கண்டிஷனுக்கு என்ன ஸ்பீடுன்னு நான் பார்ப்பேன் எப்பயுமே. ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த ரூமுக்கு வந்து எப்பயுமே 40 MB அப்படி வரும் ப்ரோ. டிமென்சிட்டியில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏர்டெல் இந்த ரூமுக்குள்ளே 40 MB வரும். ஆமாம், ஏர்டெல் வந்து இதில் எந்த லெவலுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதே ரூமில். SRK நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இவங்க சப்போஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை நெட்வொர்க் சைட்லேயும் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தது ஒய்ஃபைல. ஸோ ஒய்ஃபை ரேஞ்சும் நல்லா இருந்தது. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து நான் பதிவு ஒய்ஃபை நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். ஆமாம், ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டோம். இது ஸோ 88. ஓகே, இப்போ ஒய்ஃபை ஆக்டிவேட் பண்ணி ஒரு தடவை தட்டுங்க. ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன். ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு அப்படியே போவோமா ஒய்ஃபைக்கு? போங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒய்ஃபை போய் ரீடெஸ்ட் கனெக்ட் ஆகிட்டேனா? இதுதான் அங்கேருந்து வரக்கூடிய ஸ்பீடு. நிறைய இதில் இந்த ஸ்பீடே வராது, கனெக்டே ஆகாது, ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பிக்சல்லாம் எனக்கு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பிக்சலில் நான் எப்பயாவது ஏதாவது வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட எடுத்து போட்டிருந்தேன்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 18. ஆனால் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல, பிங்கெல்லாம். அது ரீசன் என்னென்னா, அதான் இது ஃபைபரு. ஸோ கொஞ்சம் இந்த விதத்தில் ரிலையபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல இந்த ஸ்பீடே வந்து நிறைய ஃபோன்ஸ் அச்சீவ் பண்ணாதுங்க. ஸோ அப்போது ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு ஃபோனில் சில சமயங்களில் ஒரு சில ஃபோன் என்ன பண்ணுதுன்னா சொதப்புது. ஸ்னாப்ட்ராகன் பேஸ்டு ஃபோன்ஸ் நிறைய ஃபோன் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு நெட்வொர்க்கில். 1-2 ஃபோன் தான் சொதப்பி இருக்கு. அதே வைஃபைல தான் என்னோடதும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே வைஃபை தான். ஸோ இப்போது இது போயிட்டுருக்கு. எவ்வளோ GB ஃபைல் இது இப்போ ரெக்கார்ட் பண்ண? அது எவ்வளோ யாருக்கு தெரியும்? ஓ, 4K 60 FPS பண்ணியிருக்கீங்களோ? ஆமாம், அதுதான் பெரிய ஃபைலாக தான் வந்திருக்கு போலங்க. ஆமாம். ஸோ இங்கேருந்து என்னால் அப்லோட் வந்து 23 MB டவுன்லோடோட அப்லோடு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. ஆமாம், அதனால தான் எனக்கு வந்து ஒருவேளை அந்த ஃபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்லோட் ஆகிடுச்சு நம்ம எல்லாமே 97 ஃபைலுமே. ஓகே, ஆமாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ இது பாட்காஸ்ட்டாக வருமா? 3 இதுக்கும் X300 சும்மா நம்ம இப்போ ப்ரைஸ் வைஸ் அப்படி பார்த்தா அந்த ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 97, இது ரெண்டும் 94. அவனும் கொடுத்தது. ஆமாம், நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஹைலி சப்ஜெக்டிவ். எங்களுக்கு என்னன்னா இப்போ காம்பேக்ட் ஃபோன் வேணும்னு சொன்னால் அந்த 2 ஃபோன் தான் உங்களுக்கு ஆப்ஷனே. இப்போ காம்பேக்ட் ஃபோனு பேட்டரி நல்லா இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறதை வச்சு நான் இன்னித்த நிலைமையை வச்சு சொல்கிறது வந்து இப்போ ஏன்னா திருப்பி அப்டேட்டில் ஏதாவது ஒன்று முடிச்சு கூட விடலாம். அவங்க அது என்னன்னா கேமரா வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓப்போ ரெனோ 15 ப்ரோ மினி இது நல்லா இருக்கு. ஓகே, இதோட பெரிய சைஸ் அப்படியே இது உள்ளே இருக்கிற எல்லாம் அப்படியே இருக்கிறது வந்து ஓப்போ ரெனோ 15 ப்ரோ. ஓகே, அப்புறம் 15Cன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 6 Gen 1. அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணல. அது வந்து ஆனால் அதுவுமே ரேட்டு 35 ப்ரோ. அது கொஞ்சம் ஓவர் தான். 6 Gen 1க்குலாம் 35 டூ மச்சு. ரெனோ 15 வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து 50-58 தான் காம்பினேஷன் பின்னாடி. 50-58 அல்ட்ரா வைடு. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 Gen 4. ஓ ஆமாம். ஸோ ரெனோ 15 நீங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போகலாம். அதுவும் 7 Gen 4. 7 Gen 4ங்கிறது நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஓகே, 7 Gen 4. ஏன்னா இப்போ நம்ம இதே 40,000 ரூபாய்க்கு வேறு யாரெல்லாம் 7 Gen 4 வச்சிருக்கா அப்படின்னா 4A Pro, நத்திங் 4A Proவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டிவைஸில் 7 Gen 4 நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இது V70ல் இருக்குது. சி அந்த நார்டு சீரீஸில் இருக்கும். V70ல் இருக்குது. நார்டு சீரீஸில் எங்கே வந்துச்சு? நார்டு சீரீஸ் தான் ஒன்றுமே வரலையே. நாட்டியம் அடிசன்றது என்னாச்சு? இல்லை எங்கே நார்டு 6 இனிமேல் வந்துட்டு இனிமேல் CE6 வந்தால் தானே தெரியும். ஓகே, ஆமாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சேன்னா OnePlus இவ்வளோ தூரம் அப்படி சரி விடுங்க. அது வந்து வேற வேற டிபார்ட்மெண்ட். அது ஒரு தனி வீடியோ போடுவோம். ஆனால் இங்கே பாருங்க, 80 வாட்டு X300 வந்து 100 வாட்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜிங் ஸ்பீடில் X300 ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஆமாம், ஆனால் அது எந்த இடத்துல கம்மியாகும்னா அந்த 20 இவங்க தூக்கி எங்கே வச்சுருக்காங்கன்னா ஜூம் பண்ணும்போது 120 இதில் கிடைக்கும், இதில் 100 தான் கிடைக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா ஃபோன் ஹீட் ஆச்சுன்னா சார்ஜிங் ஸ்பீட் குறையும். நிறைய ஃபோனில் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ பிக்சலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் பீட்டா போட்டு சில சமயங்கள் ஏதாவது ஒரு சில ஆப்லாம் ஓப்பன் பண்ணனா டிவைஸோட டெம்பரேச்சர் ரைட்டாக ரைஸ் ஆகும். ரைஸ் ஆச்சுன்னா சார்ஜிங் ஸ்பீட் ஸ்லோ ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ஃபோனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது 100 வாட்டு நீ 1000 வாட்டே மாட்டினாலும் அது என்ன பண்ணிட்டோம்னா சர்க்யூட் ப்ரொடெக்ஷனுக்காக டிவைஸ் ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 10 வாட்லேருந்து 5 வாட்டில் தான் ஏற்றும்.
போச்சா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும். ஸோ அப்போ டிவைஸ் ஹீட் ஆச்சுன்னா நிறைய டிவைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறாது. சில டிவைஸ் வந்து பூஸ்ட் மோடில் சார்ஜ் ஏற்றும் போது அதுவே சொல்லிடும், இந்த பூஸ்ட் மோட் போட்டனாலே ஃபோன் ஹீட் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஷாமி ஃபோனோ போக்கோ ஃபோனோ அதெல்லாம் 100 வாட். எனக்கு அந்த போக்கோ வந்து பார்க்கணும் ஐயா. போக்கோ அது அவ்வளோ தூரம் பாராட்டி இருக்கிறீங்க, அதனால் அது என்னங்கிறது வந்த உடனே பார்க்கணும். அது வந்து எஸ்ஆர்கே கிட்ட இருக்கு. கொடுப்பாப்லையா? கொடுப்பான், எடுத்துகிட்டு வருவான் அப்படியும். ஆமாம். ஸோ அது வந்து போக்கோ பாராட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அந்த பட்ஜெட் 43,000 ரூபாய், 9500S சரியா, 43K. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் மாசாக இருக்குது, பேட்டரி 9000 mAh, 100 வாட் சார்ஜிங்கு. ஸோ ஒரு மீடியா சென்ட்ரிக்காகவும் கொஞ்சம் இந்த கேமிங் சென்ட்ரிக்காகவும் இருக்கக்கூடிய கன்சியூமரை வந்து அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஃபோனோட ரேட்டும் எங்கேயோ போயிடுச்சுல. 8 Gen 5 எல்லாமே 50,000 தாண்டிடுச்சு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 9840085 எப்படி என்னது இது? அது 9500S. 9500S அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ன்னு போட்டிருக்காங்களே. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? எஸ் வந்து என்னன்னா 9500ஓட டவுன் சைஸ்டு. எப்படின்னா இப்போ 9500 வந்து 4.3 GHz போகும் அப்படின்னா இது 3.78 போகும் அந்த மாதிரி. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து 8450 போட்டலாமே, இதுவும் அதுக்கு தானே போகும். அதுதான் நான் சொல்கிறேனே, அவனுக்கு 9500வே லைட்டாக. இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் ஸ்னாப் ட்ராகன் ஃபார் கேலக்ஸின்னு எடுத்துக்கிட்டால் இருக்கலே பீக் கிளாக்கில் போகும். மற்ற ஃபோன்லேயும் ஸ்னாப் ட்ராகன் தான் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேலக்ஸியில் 4.6. அதான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் மாட்டு வண்டியில் தூக்கி இது பண்ணுற மாதிரி. அதாவது என்னென்னா எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸர் பேரை மட்டும் வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ப்ராசஸர் வச்சு எல்லா விஷயமும் பண்ண முடியுது. இப்போ 8450லையே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றால் இது எடுக்க முடியுது. இவங்க இதில் கொடுக்க முடியுது. 60 FPSல 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. 8 Elite வச்சுக்கிட்டு 13ல எடுக்க முடியாது, அது 13Sல எடுக்க முடியாது. அது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ, 13Sல இருக்கிற அந்த ஃப்ரண்ட் கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா மாடியூலுக்கே அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி? அப்போ அதுவுமே ஏன்னா இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க ப்ரோ, நத்திங்கில் வந்து ஃபோன் 2A+, ஃபோன் 2A+, 2Aக்கும் 2A+க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2A வந்து உங்களுக்கு 7300வா 7200வா ஏதோ என்ன வந்தது அந்த டைமில் 2Aக்கும் 2A+க்கும் பார்த்தீங்கன்னா 7350 மாதிரி அப்கிரேட் ஆகும். 73 இல்லை 7250X அப்படின்னு ஒன்று இருந்தது. இல்லை 7350 மாறிச்சு. அப்புறம் என்னன்னா உங்களுக்கு 50 MP செல்ஃபி ஷூட்டர் வந்துச்சு. 2Aல 32 MP, அது வந்து 1080p வீடியோ எடுக்கும். 2A+ல வந்து 50 MP செல்ஃபி, ஸோ 4K எடுக்கும் இந்த 50 MP செல்ஃபினால. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா 50 வாட் சார்ஜிங்காக மாற்றினாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த 2A+ல. 3A Pro வருது. 3A Proவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 50 MP செல்ஃபி கொடுத்து 4K சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 4A Pro வந்திருக்குல்ல, 4A Proவில் 32 MP இருக்குது. நம்ம கணக்குப்படி என்ன 4K வீடியோ எடுக்கணும்னா ஒரு 10 பாயிண்ட் சம்திங் மெகா பிக்சலுக்கு மேலே இருந்ததுன்னா எடுக்க முடியும். ஸோ 12 மெகா பிக்சல் ஃபோன்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் என்னென்னா 32 மெகா பிக்சல் இருக்கு, எடுக்க முடியும் தானே. ஆனால் அந்த சென்சாரே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்தளவு செட் ஆகாதனால இப்போ 4A Proலையும் 32 மெகா பிக்சல் இருக்குது, 1080p தான் எடுக்கும், 1080p 60 FPS. அதான் இப்போ 32 மெகா பிக்சல் கேமரா கிடையாது ஐயா, அது ஒரு 4 மெகா பிக்சலோ 8 மெகா பிக்சல் கேமராவை சாஃப்ட்வேரில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி பிக்சல் பின்னிங்ல இதெல்லாம் வந்து ஜியோனி மொபைல் A1ன்னு ஒன்று வந்து இவங்களை வச்சு பண்ணும்போது நான் போய் அதை உட்காந்து இது பண்ணி அது பைத்தியக்காரனடா அப்படின்னு கேட்குற ரேஞ்சுக்கு வெறும் 2 பாயிண்ட் சம்திங் இருக்கக்கூடிய கேமராவை சாஃப்ட்வேர் மூலிமா என்ஹான்ஸ் பண்ணி 25 மெகா பிக்சல் கேமரான்னு கொண்டு வந்தானுங்க ஃப்ரண்ட்டில். சத்திய சோதனை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தை பண்ணி தொலைச்சிருந்துப்பாங்களா இருக்கும். கஷ்டம்தான். ஸோ மக்களே, நமக்கு வந்து என்னென்னா நல்லா இருக்குது, ஒரு சில கேள்விகள் இருக்குது. கேட்டால் எப்போ இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம வந்து பூமர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறான்னு வரீங்க. ஸோ அதனால் ஜாலியாக இந்த இதுவும் வந்து என்ன சொல்கிறது, இந்த 3 ஃபோனை பற்றி அப்படியே ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் அப்படியே எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் கேஷுவலாக எடுத்திருக்கோம். இத்தனைக்கும் வந்து நாங்கள் பகல் நேரத்தில் அதை கரெக்டாக சன்செட்டுக்கு முன்னாடி போயிருந்தோம். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதுவே நாங்கள் வந்து நைட் டைமில் சப்போஸ் வெளியில் போயிருந்தோம்னா லோ லைட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துருக்கலாம். லோ லைட் சாம்பிளும் நான் போகிற வழியில் எடுக்கிறேன். இது ரெண்டுத்தும் இவரும் அப்படியே கேப்ல பண்ணி அந்த வீடியோவில் சேர்த்த முடிச்சுன்னா எப்படி 2-3 மாதம் ஆகும் நம்ம SRK போடுறதுக்கு. அதுக்குள்ளே அதையும் சேர்த்து அனுப்பிடுறோம். ஏன்னா குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. ஓகே, அநேகமாக நைட்டு போகும்போது அப்படியே ஒரு 2-3 வீடியோ எடுக்கிறோம். அது ஓப்பனிங் வீடியோ பைக்கில் எடுத்துகிட்டு பாருங்க, அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் ஹெல்மெட்டெல்லாம் கழட்டி மக்களே நானும் காமேஷ் ப்ரோவோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஓப்போவோட ரெனோ 15 Pro சீரீஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால தான் மெதுவாக போயிட்டுருக்கோம். 15 சீரியஸு வித்
X300. அவ்வளோ மெதுவாக போகிறாரு. ஆமாம் பாருங்க. ஆமாங்க 30ல் போகிறாருங்க. 30ல் போகிறோங்க நாங்கள், பார்த்துக்கோங்க. இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தலையனா ஹெல்மெட்டோட முடியாதுன்றதுனால ஹெல்மெட் எல்லாம் கழட்டி யாருன்னே அடையாளம் தெரியாது. ஆமா, அதனால கழட்டி ஒரு வீடியோ அப்படி எடுத்துட்டு திருப்பி அப்புறம் ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு அப்படி வண்டியை ஓரம் கட்டி ஒருத்தன் வேற ரொம்ப நாளா என்ன சாகடிச்சிட்டு இருக்கான். அவனோட ப்ரொஃபைல்லாம் நான் சொல்ல விரும்பல. நத்திங் வந்து நத்திங் மாதிரி தான் இருக்கு. யூசர்ஸ்லாம் கேட்கும்போது இருக்கலே நச்சின்னு போட்டோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். இதுல என்னடா நச்சு போட்டோ இருக்கு, இதெல்லாம் ஒரு போட்டோன்னு சொல்லி எடுத்து போட்டு உசுரம் வாங்கிட்டு இருக்கான். ஜூம் பண்ணா குவாலிட்டியே இருக்க மாட்டேங்குது எதுலையுமே. நீங்க ஜூம் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும், குவாலிட்டி இருக்காது. வெறும்னே ஃப்ரேமை பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணாலே நல்லா இருக்காது. ஆனா ட்விட்டர் ஃபுல்லா இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு. டேய் நீங்க பயங்கரமா இருக்குன்னு போடாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா கம்யூனிட்டி ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஆக்டிவான கம்யூனிட்டி. அதை விட்டுட்டு பயங்கரமா இருக்கு. அந்த போனையே எப்படி எடுத்திருக்கான்? அந்த போனையே வந்து வேற ஒரு போன் வச்சு எடுத்திருக்கான். அந்த போட்டோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஜூம் பண்ணி இதெல்லாம் அந்த போன்ல எடுத்ததுதான். அந்த அதுல இது அதுல எடுக்கல. அதாவது நத்திங் ஃபோனையே எடுத்து போட்டிருக்கான். அது வந்து அந்த இதில் எடுக்கல. இந்த காக்கா குருவி இதெல்லாம் வந்து நத்திங் ஃபோனில் எடுத்திருக்கேன். ஒன்று வாட்டர் மார்க் கூட போட்டிருக்கான். எனக்கு என்னன்னா நீங்கள் சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். புரியுதா? ஆமாம். எத்தனை எக்ஸ் எத்தனை எம்எம் ஒரு போடல. இது வந்து தனியாக அவனா ஃப்ரேம் ரெடி பண்ணி போட்டிருப்பானோ? இல்லை பிரச்சனை என்னென்னா நீங்கள் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ளே ஏமாத்தாதீங்க. ஏன்னா நம்மளதுல வந்து விஷாலுங்கிற பையன் வந்து அழகா அவனோட கருத்தெல்லாம் சொல்லியிருப்பான், நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு. ஏன்டா வாங்கினேன்னா அவனே என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, எல்லாருமே ரொம்ப ஹைப் பண்ணாங்க, அதனால ரொம்ப சூப்பரா இருக்கும்னு வாங்கினேன்னு தான் சொன்னான். ஓகே, விடுங்க. ஆமா, ஸோ சின்ன பசங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் வந்து மற்றவங்க கொடுக்குற ஹைப். இப்போ அல்ட்ரா வருதா? ஆமா, X9 அல்ட்ரா எவ்வளோ? 23M, அதாவது என்னது 230mm நேட்டிவ் 10x. டேரக்டாவே 10x ஆப்டிகல் ஜூமோட தான் வருது. எவ்வளோ கேமரா இருக்கு உள்ள? 4. அவன் ஒருத்தன் தான் இன்னும் ரீட்டைன் பண்ணுறான். 4 கேமரா. ஓப்போ 4 கேமரா இருக்க போது அதில் ஒன்று வந்து 10x, டிஃபால்ட்டாகவே 10x தான் டேரெக்டாக. S23 அல்ட்ரால மாதிரி 50 மெகா பிக்சலில். அவன் 10 மெகா பிக்சல் வச்சுருப்பான். ஆமாம். இன்னும் சரி, விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஆமாங்க. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பெரிய சைஸ் ஃபோன் வேணும் அப்படின்னா நிறைய டிவைசஸ் இருக்குது. சிவா வச்சுருக்காரு. சின்னதாக என்ன மாதிரி வச்சுக்கணும்னா இந்த 2 இதை எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து எங்ககிட்ட இருக்கிற டிவைஸு. இதை தவிரையும் இதே பட்ஜெட்டில் நல்ல நல்ல டிவைஸ் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு மனசுல ஓடுறது என்னன்னா, அந்த ரியல்மி GT8 Pro நிஜமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன் எவ்வளோ அது? அது 73ல் லான்ச் ப்ரைஸு. இல்லைங்க, 73 என்ன சைஸ்? ஸ்க்ரீன் சைஸு பெருசு, பெரிய டிவைஸ். 6.2 பெருசாக தாங்க பார்ப்பாரு. நான் சொல்கிறது 6.3 சின்னதாக ஏதாவது. அப்படி இல்லை ப்ரோ, ரியல்மி எப்படி இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி சொல்கிறேன் ப்ரோ. ஏன்னா ரியல்மி GT8 Pro வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியும் ரீச்சோ அப்படின்ற அந்த கலர் ப்ராசஸிங்கோட வரும். உங்களுக்கு அந்த கேமரா இருக்கு இல்லையா, அந்த கலர் ப்ராசஸிங் அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த ஃபோன் தானே, எனக்கும் அதே தான் ப்ரோ. இந்த ஃபோன்லாம் வந்து இப்போ லான்ச் அவ்வளோ சூப்பராக இருந்தது. லான்ச் ஈவென்ட் நான் பார்த்தேன், நார்த்தில் எங்கேயோ ஸ்ரீநகர் ரிலீஸ் பண்ணவே இல்லையோ? ரிலீஸ்லாம் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒரு 50 ஃபோன் மட்டும் பண்ணி வித்துட்டு அதை அப்படியே நிறுத்திட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஏமாந்துட்டான். ஐயோ வாங்கிட்டானுங்க, தெரியும் எவனும் வாங்க மாட்டான், ஃபர்தராக வேண்டாம். சரி, 16 1TBலாம் இருக்குது. எங்கள் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, 16 1TB இருக்குது, UFS 4.1 இருக்குது, 200 மெகா பிக்சலுக்கு பெரிஸ்கோப் கொடுத்துருக்கான். யாருமே இப்போ இவன் பாருங்க யூனிக்காக இருக்கான் பாருங்க இந்த கேங்லேயே. 50 MP பிரைமரி சென்சாரு, 200 MP பெரிஸ்கோப்பு, 50 MP அல்ட்ரா வைடு, 32 MP செல்ஃபி, பட் 4K 60 FPS. அங்கே 32 கொடுக்க முடியுதே. இது வேற சென்சார், அதுதான் சொல்கிறேன். அந்த நல்ல சென்சார் கிடையாது போல். ஸோ இவன் ஃபோனே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அந்த ஈவெண்ட்டில் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். 7000 mAh பேட்டரி, 120 வாட் சார்ஜிங். இதெல்லாம் வேறு யார்ட்டையுமே இப்போ காம்படிஷன்லேயே உருப்படியா இல்லை. ஆனால் சேல்லையும் இல்லையா? ஆனால் அதுதான் UFS 2.0. இது USB ஸ்டோரேஜ். USB வந்து 2.0. USB 2.0. USB 3 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3.2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கூ அதெல்லாம் USB 3.2. இதுல 2 தான், இது 2 தான். ஆமா, இதுவும் 2 தான். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா அதே மாதிரி UFS 3.1 அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. ரெனோ வந்து 3.2. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்லாம் இதுல கிடையாது, அதுலயும் கிடையாது. ஆனா இதுல இருக்கு. இதுல அது வந்து பிரீமியம் ஃபிளாக்ஷிப்ன்றனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் வணக்கம் கூறி வெடி சொல்லிவிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுறேன். 35க்கு கீழே போயிடுச்சு. ஏன் செத்துக்கிட்டு போயிடும்ன்றீங்களா? ஆமாம் ப்ரோ, அப்படிலாம் ஆகாது ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேற அதெல்லாம் தாக்கு பிடிப்பான் ப்ரோ. யாருன்னு நினச்சிங்க? சரி, ஆனால் இதுலேருந்து ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் உண்டு, அதை சொல்லி மனசை திருத்திக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. கரெக்டா?
ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேட்கலாம். நிச்சயமா ஹைலைட் என்னன்னா, நாங்கள் கொஞ்சம் சுற்றி வளைச்சி பேசின மாதிரி தான் இருந்திருக்கோம். ஆமாம், இதுவே தனிப்பட்ட முறையில் வெறும் ஸ்பெக் ஷீட் மட்டும் எடுத்து வச்சு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அதில் ரியல் வேர்ல்டில் எப்படி இருந்தது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா அது கதையே வேறு. அதான் இவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் நிறுத்துங்க, நம்ம வந்து அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பில்டு குவாலிட்டி நிஜமாவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருக்கா இல்லையா, ஒரு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸுங்கிறானுங்களே பின்னாடி விக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கா, ஏன்னா 7i முன்னாடி, இல்லாட்டி கொரில்லா கிளாஸ்ன்னு மட்டும் போட்டுக்கிறானுங்க. அதான் கரெக்டாக வைண்ட் அப் பண்ணி முடிக்கும் போது எல்லா டீட்டெயிலும் சொல்றது. சரி பரவாயில்ல, சொல்லுவோம். என்ன முதல்ல இருந்து மறுபடியுமா பிரைட்னஸ் எப்படி இருக்கு, ஆமா ஸ்பீக்கர் எப்படி இருக்கு? ஏங்க நாங்க அன்னைக்கு 2 மணி நேரம் பேசலையான்னு, அது என்ன ஃபோன் அது iQOO 12. ஓ அதுவா, அந்த மாதிரி தான். ஸோ வணக்கம் கூறி விடைபெறுவது. ஆனா இந்த ஃபோன்ல சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, அது எங்களால மட்டுமே முடியும். நாங்கள் இந்த ஃபோனில் ஏதாவது சொல்ல மறந்துருந்தோம்னா முக்கியமாக அதை அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஆமாம் சார் வழியெல்லாம் கம்பேர் பண்ணலையே. ஆமாம் அதெல்லாம் ஆமாம் அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு கருத்துக்கள்லாம் இருக்குது. அந்த கருத்துக்களுக்கு நடுவில் இதையும் போடுவோம். இதையும் சம்மந்தமே இருக்காது. அதாவது ஒரு 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 இதுனாக்கா என்ன சொல்கிறது, ஒரு ட்விஸ்ட் வச்சு தானே முடிக்கணும் எபிசோட. அந்த ட்விஸ்ட் இதுதான். இதில் ஸ்டார் வேல்யூலாம் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க. பை. நேரம் அருவாளோட கிளம்பியிருப்பேன். அட்ரஸ் மட்டும் கொடுங்கடா. ஃப்ரண்ட் கேமராவில் இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, நீங்கள் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. ஆமாம், இதே பொழப்பா போச்சு, எல்லா ஃபோனையும் எடுத்துகிட்டு திருத்துறானுங்க அப்படின்னு. ஆமாம் வேறுங்க காமேஸ்வர பாருங்க, சும்மா கண்ணு மாதிரி நடந்துகிட்டு இருக்காருங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ண போறான்னு எனக்கு தெரியலையே. அதை பேக் கேமரா மாத்திரம் 4 ஃபோனில் வீடியோ போயிட்டு இருக்கு. ஆனால் பேக் கேமராக்கு நானும் போயிட்டேன். இது பேக் கேமரா போலிங்க. போயிட்டேன். ஏங்க பேக் கேமரா போலிங்க இது. ஆமாம் போல ஓப்போ மாஸ் பண்ணிட்டான் ரெனும். ஆமாம், அதனால் கட் பண்ணிட்டு போடுற அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமைக்கு விவோ தள்ள வச்சிட்டிங்களே. சரி, நான் அப்படியே 1x போகிறேன், அப்படியே 2x போகிறேன், ஓகே, அப்படியே 3.5x போகிறேன். 3.5xலேயும் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். சரி விடுங்க, பேக் கேமரா தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, ஆனால் அல்ட்டியாக இருக்குன்னா இப்போ வந்து ஃபோக்கஸ் டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் ப்ரோ. இல்லை ஒரு பூவை ஃபோக்கஸ் பண்ண முடியுதா பாருங்க. ஓகே, இதோ நான் இந்த வெள்ளை கலர் பூ, அதெல்லாம் நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ணுது. வெள்ளை கலர் பூவா எங்கே இருக்கு? இது இருக்கு, நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ணுது. டக்குனு அப்படி கொண்டு போனால் செடி தெரியுது, டக்குனு இப்படி வந்தால் அந்த வெள்ளை பூ தெரியுது. நல்லா இருக்கு மாஸ் நைஸ். எங்காலும் பாருங்க, இதுக்கு நடுவில் நான் ஃபோட்டோவும் எடுக்க முடியும் இதில். ஆனால் எல்லா ஃபோன்லேயும் நடுவில் வந்து பாருங்க, அப்படியே தெரியுதா? அங்கே பாருங்க.